Hello friends, welcome to our channel. நீங்கள் பார்த்துட்டு ஸ்டேட்டுக்கு அஃபிஷியல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த மாதிரியான ப்ரீவியூவில் பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் வீடியோ தான் மேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். நேற்று போட்ட வீடியோ என்ன யாரும் பார்க்கலையா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற அப்ளிகேஷன் அலைட் மோஷன் தான். அலைட் மோஷனோட ப்ரொவிஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கேன். இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு இன்டர்வியூஸ் அப்படி தான் வரும். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இன்றைக்கி நான் எடிட் பண்ண போகிற ரேஷியோ வந்து 4:5 தான். செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் கிரியேட் ஆகும். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜின் வீடியோவில் போய்ட்டு நான் வந்து இமேஜின் வீடியோக்குள்ளே போய்க்கிறேன். ஏன் போய்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா சாங் வந்து நான் வந்து வீடியோவாக தான் வச்சுருக்கேன். ஸோ நான் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த வீடியோ இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் வீடியோ வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மேலே உள்ள 3 டாட்டை கொடுத்து எக்ஸ்ட்ராட் ஆடியோ கொடுத்து வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ தூரத்துக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்பிட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்கான ஒரு 11 செகண்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆடியோ இம்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் செகண்ட் பண்ணிவிட்டு ஆடியோ ஆப்ஷனில் போய் கூட நீங்கள் ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ வச்சுக்கிறதால தான் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓகே, இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லிவிக் எங்கே முடியுது அப்படின்னு பாருங்கள். இதோட ஒரு லிவிக் முடியுது அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டைம் ஆப்ஷன். அதை கொடுத்துக்குங்க. மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். புக் மார்க்கு இது பேர். இங்கே வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு எங்கே லிவிக் முடியுது அப்படின்னு பார்த்துட்டு இங்கே ஒரு புக் மார்க்கு ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் ஒரு புக் மார்க் வருது. ஓகே, இப்போ மேலே ப்ளே பண்ணுற பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து எத்தனை புக் மார்க் இருக்குதுன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5. இப்போ வந்து 5 ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் என்ன சாங் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாங்கை வந்து யூடியூப்பில் போய்ட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ப்ளே பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டு கொடுத்து ஹை குவாலிட்டியில் செட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன், ஓகேங்களா, லேண்ட்ஸ்கேப் மூடில் செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ரீமினி ஆப்பில் போட்டு நீங்கள் ஹெச்டியாக மாற்றிட்டு இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்போ எல்லா இமேஜும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் எல்லா இமேஜும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கேன். இப்போ நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் எல்லா இமேஜும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ஸ்னு வைங்க. இதோட எண்டோட வேல்யூவில் ஒரு கேம்ஸ்னு வச்சுருங்க. இப்போ ஸ்டார்டிங்கோட வேல்யூ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இப்படி லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரைட்டில் மூவ் ஆகும். ஓகேங்களா? இதை சென்டராக வச்சுட்டு இந்த கர்வுக்கு போய்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இதை லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. இது இப்படி, ஓகேங்களா? இப்போ இதை கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி, ஓகேங்களா? இதையும் போய்ட்டு இந்த கேவ் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து காப்பி கேவ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இமேஜ் போய்ட்டு மறுபடியும் 3 டாட்டை கொடுக்காதீங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ஸ் கொடுங்க, எண்டோட வேல்யூவில் ஒரு கேம்ஸ் கொடுங்க. இதை வந்து முன்ன வந்து அப்படி கொடுத்துமா, இப்போ வந்து இது இப்படி கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ளே ஆகும். ஓகேங்களா? முன்ன வந்து இப்படி ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், இப்படி ப்ளே ஆகுமா, இது அப்படியே இப்போ ஆப்போசிட்டில் ப்ளே ஆகணும். ஓகேங்களா? இதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ் பண்ண போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ஸ் வச்சுட்டு இப்படி, ஓகேங்களா, இப்படி செட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ப்ளே ஆகும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜுக்குமே ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் செட் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதுக்கு மெயினாக சென்டரில் போய்ட்டு இந்த 3 டாட்டை கொடுத்து பேஸ்ட்டுக்கு கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து அதுக்கான பவர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. கலர் அண்ட் லைட்டு போங்க. கிரேடியன்ட் ஓவர்லே கொடுங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸு கொடுத்துருங்க. இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டில் ஒரு கலர், கீழே ஒரு கலர் நீங்கள் செட் பண்ணணும். நான் வந்து மேலே பிளாக்கு, கீழே வந்து ஒயிட்டு, இல்லைனா பிங்க்கு. நான் வந்து பிங்க்கு தான் முன்ன செட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ஸை செட் பண்ணிக்க. கொஞ்சம் தள்ளி ஒரு 1.30 அந்த மாதிரி சம்திங் வச்சுக்கிங்க. 1.30, ஓகேங்களா? அவ்வளோ கூட வேணாம், இவ்வளோ தள்ளி வச்சுட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இது ஒரு கேம்ஸை செட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆல்பாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து கேம்ஸை செட் பண்ணாதீங்க. கீழே வந்து ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணுறீங்கன்னா ஆல் பண்ணிருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ஸும் வீடியோ தள்ளி ஒரு கேம்ஸை செட் பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டாவதோட வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 0 கொண்டு வந்துடுங்க. 0 கொண்டு வந்துட்டிங்கன்னா பாருங்கள் இப்படி ப்ளே ஆகும். ஓகேங்களா?
இப்போ வந்து அவ்வளோதான். இதை வந்து மறுபடியும் எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து காப்பி எஃபெக்ட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட்டை கொடுக்கணும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போய்ட்டு நெக்ஸ்ட் இமேஜ் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கணும். இதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லிரிக்ஸ் வந்து கூகுளில் அது குரோமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லிரிக்ஸ் எடுத்துங்க. நான் வந்து இப்போ சொல்லி காமிக்கிறதுக்காக ஸ்ட்ரீட் டெக் அஃபிஷியல் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து நம்ம சேனல் நேமை மட்டும் இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஓகேங்களா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு சைஸ் மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழால் எடுத்து வந்து வச்சுக்கிறேன் நான் இப்படி. ஓகேங்களா, கீழால் இப்படி வச்சுக்கிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த இமேஜ் ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஆட் எஃபெக்ட்டில் போய்கிட்டு இந்த வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் அப்படின்றது பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்மூத் பேவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ரேடியஸு டிஃபெக்ட் ஆங்கிள் ஸ்பிக் ஆங்கிள் எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ஷன் எண்டிங்கில் ஒரு கேம்ஷன் அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். கவனமாக கவனிங்க. இதுதான் மெயினாக எஃபெக்ட்டு. இது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டோட வேலை அப்படியே இருக்கட்டும், அப்படியே எண்டோட வேலை ஃபுல்லாக ஆகுங்க. அப்படியே மறுபடியும் இதையுமே ஃபுல்லாகிக்கிங்க. ஃபுல்லாகிக்கிட்டு என்னோட கலர் வரலையான்னு பார்க்குறீங்களா, இதுதான் மெயின். இதில் போய்ட்டு கலர் வந்துருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பிளாக் கலர் செட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும். மறுபடியும் கீழே வந்து ஒரு க்ரே கலரோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் வந்து பிளாக் கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, சொன்ன பிளாக் கலர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டில் வந்து கீழே இதாகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு நிமிஷம், நான் வந்து இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, இதையுமே க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு இதையுமே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுறேன். மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டு போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் போய்ட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு எந்த எஃபெக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட்டில் வந்து. அப்படியே நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் போகிறேன். எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லாக பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்லித்தரேன். இந்த எஃபெக்ட்டு இந்த பிளராகி வர மாதிரி இருக்கும். அது ஏன் நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது பண்ணால் வந்து ஹேங் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா, இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இது கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வீடியோ தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்பிட் பண்ணிடுங்க. ஸ்பிட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, நான் வந்து சொல்கிறேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஆப் செட்டுன்னு இருக்கும். அந்த ஆஃப் செட்டில் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை கொடுத்துருங்க. அந்த ஆஃப் செட்டில் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ஸை செட் பண்ணுங்கள், எண்டிங்கில் ஒரு கேம்ஸை. ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா மைனஸ், எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1800 இருக்கணும். 1800 இருக்கணும். நல்லா கவனிச்சிங்க. அழகான பூக்களோ சுகமான தாக்கலோ சாரி. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபேதர் வந்து ஒரு 50-60 செட் பண்ணிங்க. மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் போங்க. பிளரில் போய்ட்டு டைரக்ஷன் பிளரை ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ 3 டாட்டை கொடுங்க, காப்பி எஃபெக்ட்டை கொடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த எஃபெக்ட்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் இதாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், லைட் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இது கடைசியாக வெயிட் பண்ணிக்கங்க. இது வந்து மறுபடியும் ஸ்பிட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், கவனமாக கவனிச்சிங்க. இது எல்லாத்தையுமே ஆல் காப்பி எஃபெக்ட் கொடுக்கணும். இதே மாதிரி காப்பி எஃபெக்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு எல்லா இமேஜ்லையுமே இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி தான் ஹேங் ஆகும், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 3 டாட்டை கொடுங்க, காப்பி எஃபெக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு போங்க, இந்த இது கொடுத்துட்டு இது வந்து நான் இப்போ பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன எல்லா எஃபெக்ட்டும் ஆட் ஆகிரும். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எல்லா இதுவுமே எடிட் பண்ணிக்கிட்டு கீழால் கொண்டு வந்து வச்சிடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கீழால் வச்சுருங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து ஃபுல்லாக கவனமாக கவனித்து எடிட் பண்ணிடுங்க. மேலே உள்ள ஏரோ மார்க்கு கொடுங்க. ஏரோ மார்க்கு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரும், எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரியான நல்ல வீடியோ உங்களை சேர்ந்துக்கேன். நெக்ஸ்ட் இது மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிங்க. நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நல்ல வீடியோ உங்களை சேர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.